நேரத்தில் ஒரு சின்ன ரகசியத்தை நம்ம தியானிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகத்தில் சமாரியா நாட்டில் சமரிய ஸ்திரியை குறித்து நம்ம கொஞ்சம் தியானிக்கலாங்க. இயேசு அந்த யாக்கோபால வெட்டப்பட்ட கிணற்றண்டையிலே வரார். அங்கே ஒரு சமரியா ஸ்திரீ நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கு வந்து அவளோடு கூட பேசுகிறார். சமாரியா ஜனத்துக்கும் யூத ஜனத்துக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் உறவு இருக்காதுங்க. அவங்க ஒரு வேற புறஜாதிகளை போல அந்நியர்களை போல அவங்க நடந்து கொண்டதுனால, தேவ பிள்ளைகளே, இயேசு அவர்களையும் நேசிக்கிறதுக்காக, அந்நியர்களும் புறஜாதிகளுமா இருக்கிற எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறதுக்காக, எல்லாரிடம் தேவனுடைய ராஜ்யம் இருக்குது என்பதற்காக அவர் நேரடியாக அந்த பெண்ணிடத்தில் வந்து பேசுறார். குடிக்க தண்ணி கொடுங்கன்னு கேட்கிறார். அப்போ அவர் சொல்லுகிற காரியம் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுகிறது, 8ஆம் வசனம். அப்போது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொழ வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியாவுடனே சம்பந்தம் கலவாதவர்களா ஆனபடியினால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். பாருங்க, என்னிடத்துல நீ எப்படி கேட்கலாம் என்று சொல்லுகிறார். அப்ப இயேசு சொல்லுகிறார், நீ கொடுக்கிற தண்ணீர் அது தாகத்தை உண்டாக்கும், நான் கொடுக்கிற தண்ணீரோ அது ஜீவனை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நான் மறுபடியும் இங்கு வராமல் இருக்க எனக்கு நீரூற்றை கொடுங்க என்று சொல்லுகிறார். அப்போது கொஞ்சம் அங்கு அநேக வாக்குவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த வாக்குவாதங்கள் நடக்கும்போது எல்லாத்துக்கும் அவன் பதில் கொடுக்கிறான். அப்படியாக சொல்லும் போது, போய் உன் புருஷனை கொண்டு வான் என்று இயேசு சொல்லுகிறார். என் தேவ பிள்ளைகளே, அப்போ எனக்கு புருஷனே இல்லை என்று சொல்லுகிறார். அப்போது இயேசு சொல்லுகிறார், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போ இருக்கிறவன் உன் புருஷன் அல்ல என்று சொல்லுகிறார். என் தேவ பிள்ளைகளே, ரொம்ப நாளாகவே இதை குறித்து எனக்கு ஒரு குழப்பம் இருந்தது. மாம்சத்தின் படியும் சரி, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, இது அப்படியே ஆவிக்குரிய காரியங்களை நம்ம பார்க்கும்போது, இந்த சமாரியா தேசத்தார் வந்து 2 ராஜாக்கள் 17ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லுகிறது. இந்த சமாரியா தேசத்தார் வந்து அநேக தூதர்களுக்கு பலிபீடம் கட்டி, பாகால் தூதர்களுக்கும் பாகாலுக்கும் அஸ்தரோத்துக்கும் வான மண்டலத்திற்கு பொல்லாத சேனைகளுக்கும் அநேக தூதர்களை வழிபாடு செய்துட்டு இருந்தாங்க. செய்துட்டு இருக்கும் போது மாத்திரமல்லாத, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யூத ஜனங்களுக்கும் அது கலந்து, இஸ்ரவேல் ஜனங்களும் யூத ஜனங்களும் கர்த்தருக்கு பயமில்லாத நடந்து கொள்ளுகிற அளவுக்கு இவங்க செய்கிற காரியங்களா இருந்ததான். அப்போ தேவனுக்கு அருவருப்பு ஊட்டக்கூடியதா இருந்திருக்கிறது. என் தேவ பிள்ளைகளே, அதற்கு தான் சமாரியா ஜனங்களோடு கூட உறவு வைக்க மாட்டாங்க. அப்படியாக அவங்க வேற கூட்டம் அப்படின்னு இருந்தது. ஆனால் இதையும் ஆண்டவர் இயேசு இணைக்கிறார். அவங்களுக்கும் மெஸ்ஸியா வருவார் என்ற சுவிசேஷம் போய் சேர்ந்திருக்கிறது. அப்போ ஆவிக்குள்ளாக சமரியா தேசத்தார், ஆவிக்குள்ளாக சமரியா தேசத்தார் அநேக ஆவிகளை தெய்வமாக்கி கொண்டிருந்தார்கள், புருஷர்களாக ஆக்கி கொண்டிருந்தார்கள். இங்கு அவளுடைய
வாழ்க்கையில் இருக்கிற ரகசியங்களை இயேசு சொல்லுகிறார். உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்ப இருக்கிறது புருஷன் அல்ல என்று. என் தேவ பிள்ளைகளே, ஏதேன் தோட்டத்திலையும் இப்படிதான் ஏவாள் தன்னுடைய புருஷனை விட்டுட்டு வேறொரு மிருகத்தோடு கூட அநேக நேரத்தை செலவழிக்கிறார். அநேக நேரத்தை செலவழிச்சதுனால்தான் தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆவில கெட்டு போனாள். ஆவில கெட்டு போனதுனாலதான் தேவ பயமில்லாத, தேவ சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவள் அந்த பழத்தை சாப்பிட போனாள். என் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவை நீங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைங்க, நமக்கு ஒரு மணவாளன் தான். அந்த மணவாளன் அவர் நித்திய மணவாளன். என் தேவ பிள்ளைகளே, ஒரு புருஷன் தான், அவர்தான் நித்திய மணவாளன். இந்த சகோதரி பாருங்க, இத்தனை காலமாக ஒரு பிரிவினை இருந்தது. ஆண்டவர் இயேசு இந்த இடத்துல சீஷர்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. ஏன் இந்த பெண்ணிடத்துல போய் பேசுறாருன்னு சொல்லிட்டு, ஆனாலும் அவரை ஏன்னு கேட்கல. அங்கு அந்த சமரியா தேசத்தாருக்கு சுவிசேஷம் போய் சேர்ந்திருக்குது. மெஸ்ஸியா வரப்போறாரு, மெஸ்ஸியா வந்தா எல்லாம் நடக்கும் என்று. பாருங்க, அவளை குறித்த ரகசியத்தை பேசும்போது அவள் சொல்லுகிறார், இதெல்லாம் மெஸ்ஸியா தானே வந்து சொல்ல முடியும், அப்ப நீங்க ஒரு தீர்க்கதரிசியா என்று கேட்கிறார். அநேகருக்கு வெளிப்பாடு கொடுக்காத, டைரக்டா வெளிப்படையா சொல்லாத காரியங்களை இந்த அந்நிய பெண்ணும் புறஜாதியுமாக சமாரிய பொண்ணும் இருக்கிற அவளிடத்துல தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். இந்த பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக ஜாதி இல்லை, மதம் இல்லை, வேறுபாடு இல்லை. அவர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன் அவர். அப்படியாக இந்த சமாரியா பெண்ணுக்கு பாருங்க, உடனே அவன் என்ன பண்றா, பேசிக்கொண்டு இருக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அங்க அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மெஸ்ஸியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று சொல்லுகிறார். என் தேவ பிள்ளைகளே, இது அநேகருக்கு வெளிப்பாடு கிடைக்கல. ஆனா இந்த புறஜாதியும் அந்நிய பெண்ணும் ஒரு பாவியமா இருந்த அநேக பாவங்கள்ல முழுகி கிடந்த இந்த பொண்ணை நேசித்து சொல்ற, உன்னோடு கூட பேசுகிற மெஸ்ஸியா நான் தான் என்று. உடனே அவ செய்யற காரியங்களை பாருங்க. அவ வச்சிருந்த குடத்தை அங்கேயே வச்சுட்டு ஓடி போய் தன் ஊர் முழுக்கமாக மெஸ்ஸியா வந்திருக்கிறார், மெஸ்ஸியா வந்திருக்கார் என்று சொல்லி திரளான கூட்டங்களை கொண்டு வந்து அந்த ஜனங்க எல்லாரும் அவருடைய பழைய பாவங்களை விட்டு இந்த மணவாளனை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டாங்க. என் தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் இந்த பூமியில் அநேக ஆவிகள் இருக்கிறது, தள்ளப்பட்ட தூதர்கள் இருக்கிறாங்க, பொல்லாத சேனைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு மட்டுமே தேவனா இருக்கிறார், ரட்சகரா இருக்கிறார், அவர் ஆவியா இருக்கிறார். அவரை புருஷனாக ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கையில, அவரை மணவாளனாக அணிந்து கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கையில. ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலுமாக ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை மகத்துவமா நடத்துவார். அந்த புறஜாதிக்கு கிடைச்சது போல நாமளும் புறஜாதிகளா இருந்தோம், நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கார். எல்லாருக்கும் ஒரு பாக்கியம் உண்டு. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இயேசுவை சொந்த மணவாளனாக நீங்க அணிந்து கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் ஒருவரே தேவன் என்று அறிக்கையிடுங்க.
எதிர்காலம் செழிப்பா இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், சாட்சியா இருக்கும். நீங்க நித்தியத்துக்காக ஆயத்தப்படுத்துவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த மகா உன்னதமான தேவகுமாரனே, இந்த சமாரியா ஸ்திரீக்கு கிடைச்சது பாக்கியம். இதோ நாங்கள் புறஜாதிகளானது எங்களுக்கு கிடைச்சது மகத்துவம். ஆண்டவரே, கொடுத்த பாக்கியம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிலும் இயேசுவை அறியாமல் இருந்தா, யாராயிலும் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தா தகப்பனே, இப்பொழுதே அவர்கள் அறியட்டும், ஏற்றுக்கொள்ளட்டும். அந்த சமாரியா பாவிக்கு கிடைச்சது ஆண்டவரே, அந்த பாவியை பரிசுத்தமாக்கினது போல ஆண்டவரே அநேகருக்கு ரட்சிப்பு கிடைக்கட்டப்பா. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா யாருக்காவது ஷேர் பண்ணுங்க.